இன்றைக்குரிய தேவ செய்தி ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர். இந்த காலத்தில் நம்ம சர்ச்சில் அப்படிப்பட்ட ஒரு 40 days ப்ரேயர் அப்படி எல்லாம் வைக்கிறது இல்லை. ஆனாலும் அதனுடைய முக்கியத்துவம், அதனுடைய விஷயம், டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை கவனத்தில் வச்சுக்கலாம். உபவாசம் எடுக்கிறவங்க உபவாசம் எடுத்து தான் எடுப்பீங்க கண்டிப்பாக. ப்ரேயர் அது பாட்டுக்கு நிச்சயமாய் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் செய்து கொண்டு தான் இருப்பார்கள். ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயர் என்றது ரெண்டும் இணைப்பிரியா தோழர்கள் போல நம்முடைய வாழ்க்கையில என்றைக்குமே இந்த காரியங்கள் இருந்தாலும், வாட் இஸ் ஆக்சுவலி 40 days? 40 அப்படின்னு சொன்னால் வேத புத்தகத்தினுடைய கருத்து என்ன? வாட் இஸ் த லிட்டரல் மீனிங் ஆஃப் 40? FORTY. வேதத்தினுடைய அழுத்தம் என்ன? வேதம் சார்ந்த முக்கியத்துவம் என்ன? அதனுடைய உள் கருத்து தான் என்ன? இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கினா நம்ம செய்யற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அர்த்தம் திருத்தத்தோட நாம் அதை செய்து நம்முடைய வாழ்க்கையிலே சரீர பிரகாரமான மனுஷன் ஆவிக்குரிய பிரகாரமாய் பலப்பட ஒரு நல்ல ஒரு ஊக்கத்தையும் ஒரு எழுப்புதலை கொடுக்க ஒரு சந்தர்ப்பமாக மாறும். சோ வேத வசனத்திலிருந்து நமக்கு இந்த ஒரு விளக்கத்தை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு தயவு காட்டட்டும். இந்த ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர் 40 என்பதை விளக்குகிறதுக்கு முன்பே உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டிங்கினுடைய ஒரு ஸ்மால் ஐடென்டிட்டி, ஒரு விளக்கம், ஒரு அடையாளத்தை உங்களுக்கு நான் கொடுக்கவும் இஷ்டப்படுகிறேன். ஃபாஸ்டிங் என்று சொல்லும் பொழுது வித்தியாசமான விதத்திலே நாம் உபவாசம் என்கிற ஒரு காரியத்தை கடைபிடிக்கிறது உண்டு. பலருடைய வாழ்க்கையில சாப்பாடு விட்டு விட்டால் ஃபாஸ்டிங் நினைக்கிறாங்க. நிச்சயமா அது ஃபாஸ்டிங்கே ஆகாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜெபத்தில் இருக்கணும், ஜெப சிந்தையில் இருக்கணும். how many minutes, how many hours ஜெப சிந்தையோடும் அந்த வாஞ்சியோடும் ஒரு ஒரு வாழ்க்கையில தாகத்தோடும் எவ்வளவு நேரத்துக்கு நீ இருக்க முடியுமோ அதை மட்டும் தான் ஃபாஸ்டிங் சொல்ல முடியும். ஜஸ்ட் சாப்பாடை விட்டுறதுனாலையும், கறி சாப்பிடுறத விட்டுறேன் அல்லது நான் குடிக்கிறத விட்டுறேன் அப்படின்னு சொல்றதுனாலையும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வித்தியாசப்பட முடியாது. அவன் நேர்ந்து கொள்றான், அவ்வளவுதான். நேர்ந்து கொள்ளும் பொழுது அவன் சொல்றபடியே நடந்துட்டா நம்ம ஏன் ஃபாஸ்டிங் எல்லாம் எடுக்கணும்? கர்த்தர்கிட்ட கேட்டா கதை முடிஞ்சு போகுது. சோ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில கோட்பாடு இருக்கணும். எப்படின்னா, we need for example probation. Say when we say probation, it's nothing but the observation. We need to observe the constant connectivity between the Lord and the Holy Spirit and me. தேவனோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் எனக்கும் சம்பந்தப்பட்ட ஆவியின் வாஞ்சையோடு ஜெபிக்கிற அந்த ஜெபத்தினுடைய தொடர்ச்சி தான் ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் இட்ஸ் நாட் ஸ்பிளிட். ஃபாஸ்டிங் பிரிஞ்சு வராது. ஃபாஸ்டிங் திரியாய் போகாது. ஃபாஸ்டிங் இட் ஹேஸ் இட்ஸ் கண்டினியூட்டி. கன்சிஸ்டன்டா ஜெபத்தினாலும் வாஞ்சையினாலும் தாகத்தினாலும் கேட்கிறதுனாலும் வாஞ்சியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த நிமிஷங்கள் தான் ஃபாஸ்டிங். So you cannot have your own slab. You cannot have your own preference. You cannot have your own bylaws and timetables. Sorry. So கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் நமக்கு ஏன் ஜெபம் லபிக்கல, ஏன் நமக்கு ஆசீர்வாதங்கள் நடக்கல, ஏன் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள் கர்த்தர் செஞ்சு முடிக்கலைன்னா, the method நமக்கிட்ட சரியில்லை. the method நம்ம யூஸ் பண்றதெல்லாம் நமக்கு சாதகமா, வேணும்ன்றத செய்யறோம், வேணான்றத விட்டுறோம். துணி கசக்கணுமா துணி கசக்குறோம், அயன் போடுறோமா அயன் போடுறோம், சாப்பாடு செய்யணுமா செய்யணும்,
ஐயோ ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்குது, வீட்டு வேலைக்கு போறாங்க, நான் சமையல் பண்ணலாம் எப்படி? ஓகே, தட் இஸ் அப் டு யூ. கர்த்தர் இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார், நீங்க அதை செய்யுங்க. அதுக்கு தகுந்தான ஆசீர்வாதங்கள் தான் உங்களுக்கு கிடைக்க முடியும். நீங்கள் என்ன நேர்ந்து கொள்கிறீர்களோ அதுக்கு தகுந்ததான் ஆசீர்வாதங்கள் வர முடியும். 21 நாள் உபவாசம் இருக்க வேண்டும் யார் சொன்னது? கர்த்தர் உங்களுக்கு சொன்னாரா? இல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து 40 நாள் உபவாசம் இருந்து சொன்னாரா? சரி, 21 நாள் உபவாசம் இருந்தா என்ன தப்பு? தப்பு இல்ல. 40 நாள் உபவாசம் இருக்கலாம், இருங்க. யார் வானானது? இல்ல தப்பா? தப்பே இல்ல. ஏன் இந்த கொஞ்சம் 60 நாள் கூட இருங்க, யார் வானானது? உங்க இஷ்டம். நீங்க என்ன நேர்ந்து கொள்ளுங்க அத்தானே. சிலர் என்ன பண்றாங்க, ஆப்பிள் ஜூஸ் கொடுத்துருப்பா, அவ்வளவுதான், ஒரு கிளாஸ் கொடுத்துட்டா போதும், இன்னைக்கெல்லாம் நான் உபவாசத்துல இருந்துடுறேன். நேர்ந்து கொள்ற நீ, உனக்கு ஆப்பிள் ஜூஸ் தான் முக்கியமா இருக்குது, ரைட்? ஐயோ ரொம்ப கோல்டு, ரொம்ப ஹீட் ஆகுது, அதனால எனக்கு மோர் கொடுத்துரு, நான் இதிலே உபவாசம் இருந்துடுறேன். தட் இஸ் அப் டு யூ. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுறது மோர் குடிக்க வேணா, ஆப்பிள் ஜூஸ் குடிக்க வேணா, கர்த்தர் சொல்லல. ஆனா கர்த்தர் சொல்றது என்னன்னா, இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி. முடிஞ்சு போச்சா? அப்ப உபவாசம்ன்றத பர்ஃபெக்ட் மெத்தடாலஜியில செய்யும் பொழுது மட்டுமே உபவாசத்தினுடைய வலிமை உண்டாகும். ஹல்லேலூயா. the power of fasting எப்ப கிடைக்கும்னா, அது உபவாசத்தோடு செய்யும் பொழுது மட்டுமே. உன்னுடைய மனதும் உன்னுடைய எண்ணமும் உன்னுடைய ஜபமும் தேவ ஆவியும் சேர்ந்து நீ செயல்படுகிற அந்த கண்டினியூஸா நான் அதுக்காக உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறேன்னு சொல்ற அந்த காரியம் தான் உபவாசம். இந்த உபவாசத்துக்கு நீ பாட்டுக்கு நிறைய ஸ்பிளிட்ஸும் நல்ல டிவிடெண்ட்ஸும் நல்ல ஒரு காரியங்களை டிஸ்டர்பன்ஸை கொடுத்துட்டு ஏதோ ஒரு டைம்ல சோத்திரம் பண்ணிட்டேன், ஏதோ ஒரு துதிச்சுட்டேன், ஆராய்ச்சிட்ட கர்த்தர் எனக்கு கொடுக்கணும்னா அதற்கேற்ற பலன் மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. சோத்திரம். ஹல்லேலூயா. அது நாம் செய்கிற கிரியைக்கு வாஞ்சைக்கேற்ற பலனை தான் நாம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனபடினால் கர்த்தருடைய பிள்ளையே நான் என்ன சொல்றேன், அப்போ நான் செஞ்சிருக்கிறது தப்பா, இது செய்யறது தப்பா? சிலர் நினைக்கிறாங்க, நான் 3 days வரைக்கும் கறியை சாப்பிட மாட்டேன். சிலர் நினைக்கிறாங்க, ஓ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைய போகிற நாட்கள் வருது, குட் ஃப்ரைடே வரப்போகுது, ஈஸ்டர் வரைக்கும் நான் இப்படிதான் இருக்க போறேன். உன் இஷ்டம். உன்னுடைய ஜெபம் அப்படி இருக்குமானால் அதற்கேற்ற பலனை நீ கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அவ்வளவுதான். பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டுமா, பிசாசின் கிரியைகளை முறியடிக்க வேண்டுமா, ஆதிக்கங்களை நீர் அடக்க வேண்டுமா, அதற்கு தகுந்த ஜெபம் உனக்கு இருக்க வேண்டும். அதுக்கு தகுந்த வாஞ்சியான வேண்டுகோள் உனக்கு இருக்க வேண்டும். அதற்கு தகுந்த டெடிகேஷன், ஒப்பு கொடுத்தல், பாவத்திலிருந்து விடுபடுதல், அநியாயமான எண்ணத்திலிருந்து விடுபடுதல், அசுத்தமான சிந்தனையிலிருந்து விடுபடுதல். ப்ளீஸ் டேக் யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். வெளிப்பிரகாரமான செயல்பாடுகளிலே நாம் கண்ட்ரோல் கொண்டு வரலாம், ஆனால் உள்ளத்தின் தவறான எண்ணங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். தவறான சிந்தைகளிலிருந்து விடுதலைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அசுத்தமான எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும். கோபத்திலிருந்து விடுபட வேண்டும். ஹல்லேலூயா. பெருமையிலிருந்து விடுபட வேண்டும். அசுத்தத்திலிருந்து விடுபட வேண்டும். பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுபட வேண்டும். தவறான எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும். இப்படி இன்டர்னலாக இப்படிப்பட்ட ஆவிக்குரிய செயல்களை நாம் கவனத்தில் கொள்ளாமல் போனால் பேருக்கு நம்ம எல்லாம் மாத்தி மாத்தி உபவாசம் இருந்தாலும் பலன் இல்லாமல் போகிறது. ஜெபிக்கிற ஜெபத்துல அது 1 hour இருந்தா கூட சரி, 2 hour இருந்தாலும் உட்கார்ந்து என்னதான் ஆகுது பார்த்துடலாம். ஏன் சாயங்காலத்துல 1 hour உபவாசம் இருந்தா ஆண்டவர் போனவனா ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? இல்ல காலையில ஒரு 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நான் உபவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு நீ உட்கார்ந்தா சொல்லுவாரா? எப்படி நீங்க பிளான் பண்ண போறீங்க? எப்படி தீர்மானம் பண்ண போறீங்க? மாடு கூட சாப்பாடு இல்லைனாக்கா உட்கார்ந்து ஏன் உங்களுக்கு குருவி வச்சிருக்கிறேன், ஃபிஷ் வச்சிருக்கிறேன், நாய் வச்சிருக்கிறேன், என்ன சாப்பிட்டு இருக்குமே, அதை நான் குடிச்சு ஏன் கண்ட்ரோல்ல ஏன் கஸ்டடியில நான் வச்சு போட்டு
நான் டைம் போட்டு சாப்பாடு கொடுக்கல, நாங்க யார் சாப்பிட்டாலே இருக்கு. அப்போ காலமெல்லாம் அது ஒரு நாளெல்லாம் ஒரு உபவாசத்துக்கு இல்லை, அது யார் பொறுப்பு? பதில் சொல்ல வேண்டும், பண்ண வேண்டும். அவர்கள் விடுவோடு விட்டா கர்த்தர் அவைகளை நடத்துவார், கர்த்தர் அவைகளை போஷிப்பார். இப்ப நான் கண்ட்ரோல்ல கொண்டு வந்து வச்ச மட்டும் நான் அதுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு முறை கொடுக்கணும். உடல் பெரிய மீன் அதுக்கு போயிட்டு ஒரு முறை எங்க முடியும்? அதுக்கு தகுந்த போஷாக்கு, அதுக்கு தகுந்த ஒரு சூழ்நிலை கட்டளையிடும் நம்ம செய்யணும். அது செய்யாவிட்டால் நான் செய்யறதெல்லாம் செய்யறேன்னு சொன்னா எப்படி? புரிஞ்சுங்க. வாலிபமா இருக்கிறீங்க, உபவாசம்னா மீனிங்கே தெரியல, விவகாரம் எவ்வளவு நடத்திட்டோம். ஆனா இப்ப 60 வயசு தாண்டி போச்சு, சாப்பிடுறதுக்கு லேட் ஆயிட்டாலே சுஸ்தாவுது. பிரதர் சுஸ்தாவுது, என்னால முடியவே இல்லை அப்படியான்னு கேட்ட உடனே இன்னும் கொஞ்சம் நோவு ஜாஸ்தியாவே தருது. ஆமாப்பா அப்படின்ற ஆக்டிங் எல்லாம் வருது, சவுண்ட் எல்லாம் வெளியே வருது. தேவையா? இத போய் நீ ஆண்டவர் சமூகத்துல பண்ணியிருந்தா என்ன அர்த்தம்? ஜபத்துல உட்காந்து ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திர, எனக்கு முடியல சுவாமி ஸ்தோத்திர அப்படின்னு நீ பண்ணி உட்காந்துருந்தா ஆண்டவர் நினைப்பாரு, உன்னை நான் அடிச்சுனா, உனக்கு இப்படியெல்லாம் செய்யணும்னு அடிச்சுனா நல்லா ஈஸியா உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி உட்காந்து. ஆண்டவர் தெளிவா சொல்ல மாட்டார். தண்ணி உடம்பு கேக்குதுன்னா தண்ணி குடி, உடம்புக்கு சாப்பாடு கேக்குதுன்னா சாப்பாடு சாப்பிடு, ஜெபம் கண்டினியூ பண்ணு, ஸ்தோத்திரம் கண்டினியூ பண்ணு. சில பேர் வருவாங்க, கூடவே ஒரு அடியாள கூட்டு வந்துருவாங்க, அவர் ½ an hour ஒரு வாட்டி பால் ஊத்தி ஊத்தி வித்தியாசமா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம செய்ய போனா அது எதுலுமே கூட்டு இல்ல, எதுலுமே கூட்டு வராது. You cannot do it. Jewish fasting வந்து அவங்க நேர்ந்துக்கினாங்க. சாயங்காலம் 6 மணில இருந்து நாளைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க. என்னதான் வட்டம் எப்படிதான் ஆட்டம், ஊரே அடங்கிடும். இது கோட் இஸ்ரேல் சாயங்காலம் 6 மணில இருந்து மறுநாள் சாயங்காலம் வரைக்கும், சாட்டர்டே ஈவினிங் 6 o'clock இருந்து சண்டே ஈவினிங் 6 o'clock வரைக்கும் கடை கூட திறந்திருக்காது, பஸ் ஓடாது, ஷாப் திறந்திருக்காது, எதுவுமே திறந்திருக்காது. அப்படி நாங்க அன்னைக்குதான் மூவ் பண்ணிட்டோம். நாங்க டிராவல் பண்றப்ப அன்னைக்குதான் கரெக்டா மூவ் பண்றோம். இது ஜீவிஷ்னுடைய முறை. யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து நேரத்துல எழுதி வச்சாரா? இல்லையே. எது நியாயம் போடுறது? நம்ம ஜூவிஷ் அவர்தான் மேலானவர் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னதான் செய்ய முடியும். ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையில நார்மல் ஃபாஸ்டிங் இருக்குது, அப்சல்யூட் ஃபாஸ்டிங் இருக்குது, எல்லாம் வச்சு விட்டு வெறித்தனமா. சில பேர் கோபக்காரங்க இருப்பாங்க, சில பேர் வைராக்கியம் பிடிச்சவங்க இருப்பாங்க, எல்லாத்துலயும் வைராக்கியம் பிடிச்சிருப்பாங்க, ஃபாஸ்டிங்ல கூட வைராக்கியம் பிடிச்சிருப்பாங்க. அப்புறம் மட்டும்தான் சாப்பிட மாட்டோம், அச்சலசர ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க. எது வரைக்கும் நோவனா வட்டம் செத்து போயிட்டு அப்படி சரி. சில பேர் நான் மருந்து சாப்பிட மாட்டேன். யார் சொல்லுது? யார் சொல்லுது? எப்படி? சில கோட்பாடுகளை எங்கிருந்து கத்துக்கினீங்க? யாருமே சொல்லி கொடுத்தது? வேதத்தின் அடிப்படை எங்க போச்சு? இப்ப பைபிள் படிக்கவே மாட்டீங்களா? நீங்க ஆசிரியரா? வேத புத்தகத்தை கொஞ்சம் ஆராயவே மாட்டீங்களா? ஏதோ சங்கீதத்தான் போட்டி இருப்பீங்களா? கதைய விசுவாசிகளுக்கு போதிக்கப்படணும்னா தலைவர்கள், போதிக்கிறவர்கள் போதகப்பட வேண்டும். டீச்சிங் அவங்களுக்கு வேணும். அப்சல்யூட் ஃபாஸ்டிங் ரொம்ப டேஞ்சர். சரீரத்துலதான் ஃபாஸ்டிங் எடுக்கணும். சரீரத்தை பேணி காக்காமல், சரீரத்தினுடைய காரியங்களை நீங்க அனுசரிக்காமல் ஃபாஸ்டிங் எடுத்தீங்கன்னாக்கா உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். அதுக்காக ஏதோ எல்லாம் சாப்பிட்டுக்கினே சோத்திரம் பண்ணு நான் சொல்றேன்னா அது சொல்ல. There is a partial fast. எல்லாம் பண்ணிக்கினே அதை பண்ணிக்கினே ஜபத்துல இருக்கிறன்ற ஒரு கதை. கார்ப்பரேட் ஃபாஸ்ட், தலைவர்களா ஒன்னா சேர்ந்து ஜபிக்கிற ஒரு ஜபம் ஃபாஸ்டிங் இருக்கிற ஃபாஸ்டிங் பிரேயர். A Jewish fasting prayer வித்தியாசமானது இருக்குது. அப்ஸ்டினன்ஸ், ஸ்பெஷலி அப்ஸ்டினன்ஸ்னா விட வேண்டியவைகளை விட வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டும், விட வேண்டியவைகளை விட வேண்டும். நம்மளால சில பேர் காஃபி குடுக்குறாங்க,
மோர் கொடுக்குறாங்க. ஃபாஸ்டிங் பீரியட் முடிச்சு பிறகு ஸ்டார்டிங்ல கொடுக்குறதுல தானேம்மா கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? அவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறனால தானே கொடுக்குறீங்க. பிரெட்டு கொடுக்குறாங்க, பன்னு கொடுக்குறாங்க, ரஸ்க்கு கொடுக்குறாங்க, என்னென்னவோ கொடுக்குறாங்க. ஏன்னா எங்களுக்கு பங்கு வருது, அதனால தெரியுது. ஸோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன சொல்றோம்? கொடுக்கறது எதுவா இருந்தாலும் சரி, நம்மளுடைய பங்கு, நம்மளுடைய ஆசை, நம்மளுடைய விருப்பம், அவங்களை உற்சாகப்படுத்தும்படி செய்கிறீர்கள். ஆனால் நாம் ஃபாஸ்டிங் இருக்கிற நிலைமை நான் தீர்மானம் எடுக்கணும், சரியா படிக்கணும், பைபிள் பிரகாரம் படிக்கணும், படிச்சு செய்யணும். சோ எதுவுமே நான் சொல்றேன், எதுவா இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில அந்த ஆர்வம் வேணும். ஆர்வம் இருக்கணும். ஆர்வம், அந்த வாஞ்சை. நான் உபவாசத்துக்கு போறேன், நான் ஜெபிக்க போறேன் அப்படின்னு பொழுது அவங்களுடைய நடையே வித்தியாசம் இருக்கும், அவங்களுடைய சிந்தனையே வித்தியாசமா இருக்கும், அவங்களுடைய யோசனையே வித்தியாசமா இருக்கும். அன்வான்டட் அவங்க பேச மாட்டாங்க. உபவாசத்துல வர்றவங்க தேவனோட தான் கணக்கா ஜபத்திலே இருப்பாங்களே ஒழிய தேவையில்லாதெல்லாம் வாயை அளப்ப மாட்டாங்க. ஒருத்தர் மேல குறை சொல்ல மாட்டாங்க. ஒருத்தருடைய குற்றத்தெல்லாம் எடுத்து 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 போட மாட்டாங்க. நீ தீர்க்கதரிசியா? இல்ல நீ போய் இன்னொருத்தர் நியாயம் தீர்க்கிறதுக்கு அடங்கணும். நம்மெல்லாம் வாழ்க்கையில அடங்கணும். அப்போ உபவாசனுடைய மீனிங் என்ன வந்துச்சு? சோ உபவாசம்ன்றது தன்னைத்தானே அடக்கணும், தன்னைத்தானே ஒப்பு கொடுக்க வேண்டும், தாழ்மையாக இருக்க வேண்டும், கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ள வேண்டும், விட வேண்டியவர்களை விட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டியவர்களை கற்றுக்கொள்ள வேண்டும், பொறுமையாய் தாழ்மையாய். சோ உபவாசம் என்று இட்ஸ் நாட் சோ ஈஸி ஜோக். ரொம்ப இலக்காரமா எடுத்துறது உபவாசம் கிடையாது. So we need to be very careful. Now a general perspective உங்களோட நான் சொல்லிட்டேன். Now let me go into certain verses. வசனத்துல கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். சீஷர்கள் மத்தேயு 17ஆம் அதிகாரம் 21 மத்தாயா 17 அத்தியாயம் 21 வச்சனா, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. சோ இதுக்கு ஒரு செட் ரூல் வச்சிட்டார் ஆண்டவர். இப்படிப்பட்ட பிசாசுகள், இப்படிப்பட்ட ஒரு விதமான பிசாசுகள் போனா நம்ம உபவாசத்தை தான் கையாளணும். That is the right fasting. Hallelujah. சரியான உபவாசம் இருக்க வேண்டும். இந்த இடத்துல எஸ்ரா ஒரு ஃபாஸ்டிங் பண்றாரு. இவர் ஒரு ஜெனரலான ஒரு காரியத்தை சொல்றாரு. எஸ்ரா 8ನೇ ಅಧ್ಯಾಯದ 21 23 வசனம் வருகு. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக, பாருங்க ஃபாஸ்டிங்ன்றது இவர் என்ன செய்யறாருன்னா எங்களை தாழ்த்துகிறதற்கும். உபவாசம் எதுக்கு எடுக்கிறாங்க? எங்களை தாழ்த்துகிறதற்கும். சொல்லுங்க, எங்களை தாழ்த்துகிறது, எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். ஸ்தோத்திரம். அப்புறம் ஒரு முக்கியமான கதை, எங்கள் சகல பொருள்களுக்காகவும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய ವಶத்தில் இருக்கக்கூடிய ತನ್ನ ವಶಕ್ಕೆ ಇರತಕ್ಕಂತ ಒಂದೊಂದು ವಸ್ತುಗಳಿಗಾಗಿ ಕೂಡ ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕಾಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. எனக்காகவும் எனக்கு சம்பந்தப்பட்ட பிள்ளைகளுக்காகவும் நான் வசத்தில் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பொருள்களுக்காகவும் நான் ஆண்டவர் சமூகத்திலே காத்திருக்கிறேன். சோ பிரேயர் என்றதும் உபவாச லெவலுக்கு போகுதுன்னா இந்த இடத்துல பாருங்க, காத்துக்கிறாங்க. செவையான வழியை தேடுகிறதற்கும், செவையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். ஸ்தோத்திரம். இவ்வளவு செஞ்சா போதும், இவ்வளவு செஞ்சா போதும். பாருங்க, இம்மிடியேட்டாவே வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெக்கப்பட்ட. அவங்க கிட்ட கேட்க கூடாது, உதவி எங்கள் கர்த்தர் சமூகத்தில் வருது. ஹல்லேலூயா. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையா இருக்கிறது என்று, அவருடைய வல்லமையும் அவருடைய கோபம் அவரை விட்டு விலகுகிறவர்களுக்கு எல்லார் மேலும் இருக்கிறது என்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். இன்ஃபர்மேஷன் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. ஆண்டவர் சமூகத்துக்கு கீழ்ப்படிஞ்சா எங்களுக்கு உண்டாகும், விரோதமா இருந்தால் அவர்களுக்கு விரோதமா இருக்கும் என்று சொல்லி ராஜா கிட்ட விஷயத்தை சொல்லிட்டோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்தில் அதை தேடினோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். ஸ்தோத்திரம். சோ எங்களுடைய உபவாசமும்
எங்களுடைய ஜெபமும் யாரை நாடி இருக்க வேண்டும்? கர்த்தரை, தேவனை நாடி இருக்க வேண்டும். தேவனிடத்திலே குறிக்கோளாக இருக்க வேண்டும். தேவனிடத்திலே ஒரு கொள்கையாக மாற வேண்டும். தேவனிடத்திலே கேட்கிற கேள்வியாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டருள்வார். இன்றைக்கு கூட அதே விஷயம்தான் நம்மளாம் செய்யலாம். கர்த்தர் நிச்சயமாய் நம் ஜெபத்தை கேட்பாராக. நான் ஒரு சின்ன எலியா பத்தி ஒரு சின்ன விஷயம். ஆண்டவர் சொல்றார், நீ போய் கேரித் ஆற்றங்கண்டையிலே ஆண்டவர் பல நேரத்துல சொல்லுவார். ஆனா இந்த இடத்துல சொல்லும் பொழுது அவர் என்னன்றாரு, போய் ஒளித்து கொண்டிரு. வசனத்துல ரொம்ப கிளியரா பேசப்படும். நீ போய் ஒளித்து கொண்டிருக்கிறது ஆகாபு ராஜாவுக்கு மற்றவனுக்கும் தெரியக்கூடாது. அவன் போய் கூட சொல்லிடுவான். அதனால நீ போய் கேரித் ஆற்றங்கண்டையிலே ஒளித்து கொண்டிருக்கிற. You should hide yourself. ஒளித்து கொண்டிருக்க சொல்றார். போய் இருந்தார். அதனால்தான் ஆண்டவர் ஒரு மனுஷன் மூலியமா அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல போல இருக்குது. காகங்கள் கொண்டு வந்து அவனுக்கு சப்ளை கொடுத்துச்சு. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காகங்கள் அவனுக்கு வேண்டியது கொடுத்துச்சு. தண்ணீர் குடிச்சான். தண்ணீர் வற்றி போன பிறகு ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிரு. யூ ஹேவ் டு செட்டில் தேர். ஆமென். சோ சொல்றாரு, அவ்வளவுதான், பிரயாணமா போகணும். சாப்பாட்டுக்கு வழி, போற வழியிலெல்லாம் சாப்பாடு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. அதனால அன்னெசரி, இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கேட்கல. அவன் பசியோட தான் போறான். ஸ்தோத்திரம். வார்த்தை தெளிவாக கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தை நம்ம கரெக்டா கேட்கணும். பாருங்க, நினைச்சதெல்லாம் அழுப்பக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். சோ இந்த வார்த்தை ஸ்பெசிபிக்கா இருக்குது. இங்க விட்டுடு, நீ போ. இப்போ நான் சொல்ற இடத்துக்கு, அந்த இடத்துக்கு போயிட்டு பிறகு தங்கிரு. உனக்கு வேண்டிய காரியம், உனக்கு வேண்டிய கன்சைன்மெண்ட், உனக்கு வேண்டிய ப்ராஜெக்டினுடைய காரியங்களை நான் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன் ஒரு விதவை இடத்துல. இட் டசன்ட் மீன் ஒரு விதவை ஒரு டிஃபின் பாக்ஸ்ல நிறைய சாப்பாடும் நிறைய மூட்டை கட்டி தூக்கின்னு வெயிட் பண்ணுக்குவாங்கன்னு நினைச்சுக்கணும். அது தப்பா போயிடும். Should be very careful. உபவாசம் இருக்கிறவர்கள், ஜபத்தில் இருக்கிறவர்கள் 40, you are in the probation. காத்திருத்தல், ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற அனுபவம் தேவை. நம்ம ஆண்டவர் சமூகத்துல கேட்கிறோம், ஆனா பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். Sustain in prayer, sustain in fasting. அதை தரித்திருக்க வேண்டும், அதிலே நிலைத்திருக்க வேண்டும். ஃபாஸ்டிங்லயும் உபவாசத்திலையும் அப்படியே மிதந்து நிற்கணும். விஷயம் கண்டுக்கினாலும் செயல்படுத்த முடியாது. அப்படி அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தில் ஒளிவு வாசலுக்கு அவன் வந்த போது அங்கே ஒரு விறகி பொறுக்கு கொண்டிருந்தார். கர்த்தர் அங்க போய் உட்கார்ந்துக்கிறான். கண்ணுக்கு ஒரு விதவை மாதிரி தெரியுது. ஆனா அந்த அம்மா விறகு பொறுக்கின்றது. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. ஓகே, ரொம்ப கிளியரா பேசுறாரு. கொண்டு வர்றதுக்கு அந்த அம்மா தண்ணி தானே கேட்கிறாரு. இன்னும் தண்ணி பஞ்சம் வரலையே, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போகுது. அதுக்குள்ள இவர் சொல்றாரு, போகிற போது அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பிரெட் எனக்குதான் கொண்டு வா. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, she is already starving. ஆல்ரெடி அந்த அம்மா ஃபாஸ்டிங்ல தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா எங்களுடைய நிலைமை இப்படி ஆயிப்போச்சேன்ற துக்கத்துல தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா ஆல்மோஸ்ட் இப்போ ஃபாஸ்டிங் ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. Now she is in the status of prayer and fasting. But the last ஒரு சான்ஸ் இருக்கிறத ஒரு விறகு பொறுக்கி அந்த அப்பத்தை சாப்பிட்டா கதை முடிஞ்சு போச்சு. அதோட ஆண்டவர் சமூகத்துல பை பாய் சொல்லணும். என் கதை முடிஞ்சிச்சு. என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக
அதுக்கு பிற்பாடு ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான், டெட் எண்ட். அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுறதுக்கு 2 பேருக்கு தான் பொறுக்கிறேன். எலியாவை பார்த்து, சுவாசியே, இங்க ஒரு கான்செப்ட பேசுறேன். எப்ப கர்த்தர் ஒரு விதவை கொண்டு உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டாரோ, கர்த்தருடைய ஜெனராசிட்டியை கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணோம். கர்த்தருடைய படைப்பை கொஞ்சம் திங்க் பண்ணோம். எப்போ ஆண்டவர் ஒரு உதவியை கொண்டு உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டாரோ, தென் ஊழியக்காரனாகிய நாமோ இல்ல ஒரு குடும்பத்தினோட தலைவராகிய நம்முடைய வாழ்க்கையில now we need to enhance கர்த்தருடைய மேன்மையை கொஞ்சம் திங்க் பண்ணோம். கர்த்தர் கொடுக்கிறவர் என்பதை சிந்திக்க வேண்டும். கர்த்தர் ஆதரவை தருகிறவர் என்று சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் ஆசீர்வாதங்களை உருவாக்குகிறவர் என்று சொல்லி நாம் சிந்திக்க வேண்டும். சோத்ரம் சோத்ரம். என் ஆண்டு சொல்லிட்டாரு, ஒரு உதவி கொண்டு உன்னை நடத்துவேன்னு சொல்லிட்டாரு. நான் எலியா யோசிக்கிறாரு. அந்த அம்மா கிட்ட பாசிட்டிவா பேச ஆரம்பிக்கிறாரு. டெத் லைன்ல இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. இதுக்கு மேல சாப்பிடுறதுக்கு இருக்கிற ஒரு அடையை சுட்டு 2 பேரும் சாப்பிடுறாங்க, அவ்வளவுதான், அதுக்கப்புறம் கிடையாது. இப்படிப்பட்ட டெத் பெட்ல இருக்கிற இவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு ஊழியக்காரன் வெளிப்பாடு ஒன்று ஆல்ரெடி கிடைச்சதுனால இவ என்ன சொல்ல முடியுது? பயப்படாதே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் ஆண்டவராகிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னிடத்துல அவர் பேசுறது ஒரு விதம், அது எங்க கிட்ட கிட்டோம். ஆனால் ஒருவரோடு பேசும் பொழுது நீ பயப்பட வேண்டாம். as long as ஒரு விதவையை கொண்டு நான் உன்னை நடத்துவேன் என்று கர்த்தர் சொல்லிட்ட பிறகு கர்த்தர் ஒரு ப்ரோக்ரஸ் இந்த இடத்துல கொண்டு வர போகிறார். தேவன் ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறார். உன் குடும்பத்திலே நன்மைகளை கொண்டு வர போகிறார். there is a progress in every blessings. கர்த்தர் விதவைக்கும் இந்த தீர்க்கதரிசி மூலமா நன்மை கொடுக்க போகிறார் என்ற வெளிப்பாடு ஒன்று கிடைச்சிச்சு. அதனால இப்போ தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா, பயப்படாதே, ஹல்லேலூயா, பாசிட்டிவ் வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். விசுவாசியே, எதை கொண்டும் கர்த்தர் நடத்த முடியும், எதை கொண்டும் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். உன்னால் முடிந்தால் நீ எவ்வளவு தூரம் பாசிட்டிவான வார்த்தைகளை பேச முடியுமோ அதை நீ பேச ஆரம்பி. கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். வெளிப்பாடு கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், now when you come to the person, ஒரு நல்ல ஒரு விதவை இடத்துல வந்திருக்காங்க, அவங்களுக்கு சூழ்நிலையை புரிஞ்சுட்டாங்க, அவங்க இருக்கிற டெட்லைனை புரிஞ்சுட்டாங்க. ஆனால் இப்பொழுது தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். பஞ்சம் முடிகிற வரைக்கும் மாவு தொட்டில் இருக்கிற மாவு குறைக்க முடியாது. cannot be less after all. என்ன பாத்திரத்துல என்ன குறையறதுக்கு வாய்ப்பு கிடையாது என் ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தாவே, கோபுரம் கொடுக்க போறியா, கார் பில்டிங்க கொடுக்க போகிறியா, கர்த்தர் அதை சொல்ல. வாழ்வாதாரத்தை கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய சரீரத்தினுடைய பிழைப்பை கர்த்தர் பேசுகிறார். நீ உன் சரீரம் பிழைக்க வேண்டுமானால், உன் குடும்பம் பிழைக்க வேண்டுமானால், இன்று கர்த்தர் அனுப்புகிற எலியா பிழைக்க வேண்டுமானால், மா குறைவது இல்லை, எண்ணெய் குறைவது இல்லை. எவ்வளவு தூரத்துக்கு அந்த அம்மா பலப்படுறாங்க தெரியல. பட் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, பிரசங்கம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை, வேத வார்த்தையை எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, விசுவாசிப்பது உங்களுடைய கடமை. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நல்ல சத்தமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, விசுவாசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலையை நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்க சூழ்நிலை, வீட்டில் இருக்கிற குறைபாடுகள் மத்தியில இந்த வார்த்தைகளை போடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்வார். என்ன குறைச்சலோடு இருக்கிறோம், என்ன கடைசியா இவ்வளவுதானா என் வாழ்க்கையில நினைக்கிறீங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் இந்த வசனம் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரோடு பேசினதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு பேசினதாக எடுத்துக்கொள்ளுங்கள். You put in your prayer, apply.
இன்னைக்கு வந்து கர்த்தர் அப்படியே தேவதூதனை கொண்டு இன்னைக்கு உங்களோட அப்படியே பேசுவார் நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? கர்த்தர் பேசிக்கொண்டு அவருடைய வார்த்தையின் மூலியமா தான் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். குறைய முடியாது, என்னை குறைய முடியாது, மாவு குறைய முடியாது. கர்த்தர் சொல்லிட்டாரு. அதுக்கு எவிடன்ஸா தீர்க்கதரிசி அனுப்பிச்சிட்டாரு. நீ அப்போ சுட்டு தீர்க்கதரிசிக்கு போட்டுதான் ஆகணும். சாகுற வரைக்கும், அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் என்ன குறையத்துக்கு வாய்ப்பே இல்லை. குடும்பத்தினுடைய வாழ்க்கையில இந்த விசுவாசத்தை அப்ளை பண்ணி போடுங்க. அவள் போய் எலியா சொற்படி, எலியாவின் சொற்படி, that is what important. நம்முடைய வாழ்க்கையில நீ இவ்வளவு பெரிய அடையா, இவ்வளவு பெரிய ரொட்டியா, இவ்வளவு பெரிய சப்பாத்தியா, that's different. சொன்னதை செய். அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். நாட் ஒன்லி பஞ்சம் போயிட்டு பிறகு கூட அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. சோத்திரம், கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே கண்டினியூ ஆகுது. ஹல்லேலூயா. பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. கர்த்தருடைய ஊழியக்காரர் தேவனுடைய வார்த்தை பிரகாரம் நடக்குமானா உள்ளமும் சமாதானத்தை நிறையும், குடும்பமும் ஆசீர்வாதம் நிறையும், நம்முடைய பிள்ளைகளும் திருப்தியாக சாப்பிடுவார். ஹல்லேலூயா. சோத்திரம் பண்ணுங்க. எல்லா பிள்ளைகளும் சோத்திரம் பண்ணுங்க. Oh, you have to expect your father, mother to be blessed. என் தகப்பனையும் என் தாயை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நான் குடும்பத்துல வந்து பிறந்துக்கிறேன் பாரு. நானு யார சாபம் போடுறீங்க? யார சாபம் போடுறீங்க? இன்னும் முளை விடல. நீ என்ன தரித்திர குடும்பத்துல வந்து பிறந்துக்கிறேன் பாரு நீ பேசுற? ஒரு உழைப்பு இல்ல உனது, ஒரு சின்ன சம்பாதனை இல்ல. நீ இவ்வளவு தூரத்துக்கு பேசுற உங்க அப்பனை பார்த்து, உங்க அம்மாவை பார்த்து. எல்லாம் கல்யாணம் பண்ணி விட்டு பிறகு சாவிடான்னு விட்டு போயினே இருங்க. அவ்வளவுதான். சாவர வரைக்கும் உயிரை எடுத்துனே இருங்க. இதான் நடக்குது. பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தா நம்மள திங்க் பண்ணணும். பரிசுத்த ஆவியுடைய மகிமை இருந்தா நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். மேபி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசியிருப்பேன், தப்பா எடுக்காதீங்க ப்ளீஸ். புரிஞ்சுக்குங்க. need to understand. தாயை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். மகனே, பஞ்சம் தீர்ந்துட்டா கூட என்ன குறையாது, மாவு குறையாது. ஏன்? இன்றைக்கு உன் தாயினுடைய ஒபீடியன்ஸ், இந்த தாயினுடைய ஒபீடியன்ஸ், அவர் சொன்னபடி செஞ்சாங்க. இன்றைக்கு ஆசீர்வாதம். இன்றைக்கு உன் தாயும் தகப்பனையும் ஆசீர்வதிக்கணும்னா நீ அவங்களை நம்பி பார், அவங்களுக்கு நல்ல வார்த்தை பேசி பார், அவங்களை அரவணைச்சு பார், அவங்களை நேசித்து பார். முரட்டாட்டமாவே என்னவோ ஒரு ஹோட்டல் பிசினஸ் மாதிரி தான் வீட்டில் நடந்துக்கிறது. தப்பு தப்பு. பரிசுத்த சபையிலே, பரிசுத்த குடும்பங்களிலே, பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற குடும்பங்களிலே நம்ம எல்லாம் இன்னும் மெருகுவா தம்ப தாழ்ந்து அன்பா குடும்பத்தை அப்படியே லேசா நடத்தின்னு போன அன்புனாலே. There is one more fasting. எலைஜா சூரசெடி கீழே உக்கான்னு, போதும் கர்த்தாவே, போதாப்பா, நாங்க இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும், இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ், இங்க இருக்கிற ரெவரண்ட் எல்லாரும் பார்க்கலாம், நான் நல்லவன் இல்லை சுவாமி, நான் அவ்வளவுதான் சுவாமி, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு, என்னை விட்டுரு. இதுக்கு நம்ம குடும்பங்கள்ல நிறைய பேர் அப்படிதான். கர்த்தாவே எப்போ எடுத்துக்கிற என்ன ப்ரோக்ராம் கேட்டுக்கிறாங்க, டீடைலிங் கேட்கறாங்க. எப்போ கர்த்தாவே என்ன எடுத்துக்கிற, எல்லாம் முடிஞ்சிச்சு இல்ல, அதனால இப்போ இவரு ரெஸ்ட் எடுக்கணும்னா அங்க போய் ரெஸ்டிங் ரூம் கிடைக்குதுன்னு நினைக்கிறாரு. முடியாது முடியாது முடியாது. உன்னை அழைத்த தேவன் உன்னை கொண்டு என்ன செய்யணும்னு கர்த்தர் ஒரு பிளான்க்குதோ அது முடிகிற முட்டை உன்னை விடவே மாட்டார். உன் இஷ்டத்துக்கு உன்னை விடுறதில்ல. உன்னை மகிமைப்படுத்தாத கர்த்தர் விட மாட்டார். கரங்களை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. உங்களை மேன்மைப்படுத்தாத கர்த்தர் உன்னை அனுப்ப மாட்டார். நீ செய்த கஷ்டத்துக்கு தகுந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வரைக்கும் தேவன் உன்னை சாக விட மாட்டார். பட்
பட்ட பாடுகளுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் நீ உன்னுடைய உபவாசத்துக்கும் ஜெபத்திற்கும் கர்த்தருக்கென்று நீ செய்து வரும் காரியங்களுக்கும் அநேகருக்கு நீ செய்த உதவிகளுக்கும் குடும்பத்துக்காக நீ பட்ட பாடுகளுக்காக நன்மை உன் வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் நீ கேட்டுட்டதுனால தலைப்புச் செய்திகள் என்று சொல்லி உன்னை அப்படியே போக விடுறதுக்கு கர்த்தர் 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 அவர் மனுஷன் அல்ல. உன்னை மேன்மைப்படுத்தவும், உன்னை ஆசீர்வதிக்கவும், உன்னை மெதுவாக நடத்தவும், கரவல் ஆடுகளை எப்படி நடத்துறோம் அந்த மாதிரி மெதுவான வயசான ஆடுகளை கூட அற்புதமாக நடத்துகிறவர்கள் தேவன். அவ்வளவு ஈஸியா ஒண்ணு சாக மாட்டார். ரொம்ப கஷ்டமா தெரிந்து பாஸ்டர், நான் இன்னும் ஒரு 2 வருஷம் கூவனோ இல்லையோ தெரியல, நான் என்னால முடியவே நடக்கிறதுக்கு முடியல, சரி ஜீர்ணாக முடியல, இடுப்பு நோகுது, வயிறு நோகுது, கால் நோகுது, அதனால சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்க பிள்ளைக்கு, நான் சேர்த்துருவேன். என்ன ஓ கடவுள் மாதிரி பேசுறீங்க, ரொம்ப தேவர் மாதிரி பேசுறீங்க, தேவதை மாதிரி பேசுறீங்க. எதை பேசுறது தெரியாதா? எது இதுல நமக்கு கர்த்தர் கமாண்ட் கொடுத்திருக்கிறாருன்னு தெரியலையே. ஆண்டவராகி கர்த்தர் இவரு கெஞ்சனாரு, கர்த்தாவே வானா சுவாமி இவ்வளவு நல்லது பண்றேன், அப்ப கூட அந்த அம்மா என்ன கொலை பண்றேன்னு காத்துக்கிறாங்க. இந்த நைட்டுக்குள்ள கொலை பண்றாங்களாம். கூப்பிட்டாரு, ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே பேசல. சுட சுட தணல் அப்படியே நெருப்பு எரியுது. ஆசீர்வாதம் இருக்குதாங்க, சாப்பிட்டு பசியாகிற நீ, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். போதும் கர்த்தாவே, போதும் ஆண்டவரே, என்னை விட்டுட்டு நான் செத்துறேன், அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் வேண்டாம் தானே. ஆண்டவர் ஒன்னும் பேசல, சும்மா வரான், சாப்பிடுறான், தண்ணிய குடிக்கிறான், தெரியப்பட்டு பொறுமையாக்குறார். கடவுள் பொறுமையாக்குறாருங்க, கடவுள் பொறுமையாக்குறாரு. நம்ம பண்ற வித்தைக்கெல்லாம் கர்த்தர் பொறுமையாக்குறாரு, நம்ம பண்ற ஆக்டிங்கெல்லாம் ஆண்டவர் பொறுமையாக்குறாரு. முடியலன்மையா, இதுன்மையா, அதுன்மையா, படுத்துக்குவியா, சைலண்டா தூங்குவியா. இங்க ஒரு தேவ தூதுன்னு காத்துனுக்கு பாடுறான், நல்லா சாப்பிட்டு படுத்துக்குவியா, தெரியும் தெரிய கண்ணே. ஏய் நம்ம வீட்டுல ஏன் சொல்றீ அப்படின்னு நம்பலாம். எப்படி தூங்குறா பாரு, எப்படி தூங்குறா பாரு, ஏஞ்சர்றா ஏஞ்சிர்றா அந்த இடத்துல இல்லவே இல்லை, ஏஞ்சிர்றி அந்த இடத்துல இல்லவே இல்லை. மறுபடியும் கர்த்தர் எழுப்பினார், ஆமென், சாப்பிட சொன்னார். நீ போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது சாமி, ஆமென், நீ போக வேண்டிய தூரம் நீ சொன்னேன்னு சொல்லிட்டு உனக்கு சாங்ஷன் பண்ணி செக் அவுட் லெட்டர் எழுதி உனக்கு அனுப்பிச்சிடுறதுக்கு நான் உன்னை பிசாசு இல்லை, நான் தேவன், உன்னை நேசிக்கிற தேவன், உன்னை நேசிக்கிற தேவன். நீ செய்ய வேண்டிய வேலை ரொம்ப இருக்குது, நடக்க வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. கமான் கமான். சாப்பிட்டான் பாருங்க. நான் யோசிக்கிறேன், அதை சாப்பிட்டு இவன் போறான்னு நான் நினைக்கல. 1-to-1 பேசிஸ்ல கர்த்தர் அவன் கூட கையோட கூட தோல் கொடுத்துட்டு ஒரு பாட்டுக்கு நடந்துட்டு போயின்னு நினைக்கிறேன். அப்படியே போய் சொல்லிவிடாதீங்க, யாரோ தேவதூதன் கட்டிப்பூச்சி இழுத்துன்னு போனாராம். கர்த்தருடைய தயவு இன்றைக்கு ஆவியானவர் எவ்வளவு அழகா அவனை ஒரு 40 நாள், வாட் இஸ் தட் 40 நாள், இவனுடைய ஆசீர்வாதத்தினுடைய செயல்பாடுகளை நடத்தக்கூடிய அந்த இடம் வருகிற வரைக்கும், ஆசீர்வாதத்தை கர்த்தர் செயல்படுத்துகிற வரைக்கும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, இவனை கொண்டு தேவன் என்ன செய்ய சித்தமா இருக்கிறாரோ அதை நடத்துகிற இடம் வரைக்கும், இவன் நடக்கிற நாள் வரைக்கும் 40 days 40, வாட் இஸ் தட், ஆண்டவருடைய கிரியை நடக்கிற வரைக்கும் நாம் செயல்பட வேண்டிய அந்த நேரம், ஜெபிக்க வேண்டிய நேரம், துதிக்க வேண்டிய நேரம், உபவாசிக்க வேண்டிய நேரம், அந்த 40 நாள். ஹல்லேலூயா. 40 is the sustenance of probation. காத்திருக்க வேண்டிய நிலைமை, நடந்து இவனுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டே காத்திருக்க வேண்டிய நிலைமை. காத்திருக்கிறான், போறான்
போறான். எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். உன்னுடைய வாழ்க்கையிலே சோதனையா, வேதனையா, பற்கடிப்பா, துன்பமா, நியாயத்தீர்ப்பா, அல்லது பலம் வேதனையா, அதாவது கடன் பிரச்சனையா, போராட்டமா, இட் இஸ் த ப்ரொபேஷன் பீரியட். கர்த்தர் சமூகத்திலே நீ காத்திருக்க வேண்டிய நாட்கள். நீ பொறுமையோடு ஆண்டவர் சமூகத்திலே கெஞ்சி கொண்டே இருக்க வேண்டிய நாட்கள். ஸ்தோத்திரத்தோட அமர்ந்திருக்க வேண்டிய நாட்கள். ஹல்லேலூயா. என்ன கிடைக்குதோ சாப்பிட்டு அதுல நீ இன்னும் பொறுமையோடு கர்த்தர் கிரியை செய்கிற வரைக்கும் நீ காத்திருக்க வேண்டும். தட் இஸ் 40. அதான் 40. காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். இது 40 நாள் என்ற கணக்கு இல்ல. 40 ஆண்டவர் உன்னை நடத்துகிற வரைக்கும், ஆசீர்வாதம் கொடுக்கிற வரைக்கும், இரக்கம் செய்யும் வரைக்கும், உன்னை நன்மையினால் நிரப்புகிற வரைக்கும் நாம் கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். 40. ஆண்டவர் சொல்லுகிறார், 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். ஏன் இஸ்ரவேலர் மன்னாவை புசித்தார்கள்? 40 வருஷம் அவங்க டிராவல் பண்றாங்க. அந்த டிராவல் பண்ணி அந்த இடத்துல போய் சேர்கிற வரைக்கும் கர்த்தர் அவர்களுக்கு அந்த மன்னாவை கொடுக்கிறார். சஸ்டைனிங் ஃபுட், மெடிக்கேட்டட் ஃபுட். எந்த ஒரு இடத்துல பாதிக்காத ஒரு உணவை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த உணவு தான் உபவாசம், அதுதான் ஜெபம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு கானான் தேசத்துக்கு பிரவேசிக்கிற வரைக்கும் அந்த 40 நாள் டிராவலுக்கு கர்த்தர் இவர்களுக்கு உண்டு பண்ண மன்னா. ஏன் 40 ஆண்டவர் சமூகத்திலே கானான் தேசத்தை சேருகிற வரைக்கும் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். காத்திருத்தல், மன்னாவை கொண்டே சாப்பிட்டு கொண்டே கீழ்ப்படிந்து நம்ம காத்திருத்தல். கர்த்தர் அதை நடத்துகிறார். ஹல்லேலூயா. சோ ஆசீர்வாதத்தை நடத்துகிறார். இன்னொரு காரியத்தில் சொல்லப்படுகிறது, மோசே மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில் இருந்தான். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு நியாய பிரமாணத்தையும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், லாஸ் அண்ட் கமாண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கிறதுக்காக ஆண்டவர் இவன் போய் மலையில உட்கார்ந்துக்கிறான். கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும். கர்த்தருக்கு ஒரு பலகை எழுதி கொடுக்கிறது என்ன 2 செகண்டா, 2-3 செகண்ட் ஆகுமா? யோசனை பண்ணுங்க. ஒரு பலகை எழுதி கொடுக்கிறது அவருக்கு என்ன பிரச்சனையா? ஆண்டவர் சொல்றாங்க, கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் அருமை தெரியும். ஒரு குழந்தைய கர்த்தர் சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வேலையை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சம்பளத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசீர்வாதங்களை காத்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு திருமணம் செய்யணும்னா காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். டக்கு நடந்துட்டா டேஞ்சர் ஆயிடும். காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய கற்பனைகளையும் மோசே 40 நாள் உட்கார்ந்துக்கிறார். Why 40 days? நீங்க நினைச்சுக்கோ 40 நாள் உட்கார்ந்துக்கிறார். I don't know. கர்த்தர் சொல்லுகிறார், இவன் மலையில காத்திருந்து ஆண்டவர் கொடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை வாங்குகிறான். That is why it is 40. ஹல்லேலூயா. கர்த்தர் தனக்கு கொடுக்கிற வரைக்கும் அவன் காத்திருந்தபடினாலே அது 40 என்று பெயர்படும். அந்த 40 நாளை அவன் கணக்கிட்டு வாங்கிக் கொள்கிறான். என்னாகமத்தில் படிக்கிறோம், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் லக்கத்தின்படியே மோசே அனுப்புறார். போயிட்டு கானான் தேசம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்கப்பா. எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வா. ஜனங்க இப்படிப்பட்டவங்களா அப்படிப்பட்டவங்களா, அங்க இருக்கிற பழங்கள் எப்படிப்பட்டது, அவங்களுடைய விளைச்சல் எப்படிப்பட்டது, வீடுகள் எப்படிப்பட்டது, அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படிப்பட்டது எல்லாம் தெரிஞ்சுன்னு வாங்க சொல்லிட்டு அனுப்புறாரு. இவங்க போயிட்டு வர்றதுக்கு 40 days.
அவங்க போயிட்டு கொண்டு வர்றதுக்கு 40 days எவிடன்ஸா கொண்டாடுறாங்க. ஒரே திராட்சை கொலைய 2 பேர் பெரிய கம்புல மாட்டி தூக்கின்னு வரான். மாதுளை பழமும் கொண்டாந்தாங்களா இதெல்லாம் கொண்டாந்துட்டு பிறகு ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கை வந்த மாறுதலை உணர்வீர்கள். சோ நீங்க செய்த அக்கிரமம், உங்களுடைய உள்ளத்துல இருக்கிற அக்கிரமம் நீங்கணும்னா ஆண்டவர் சொல்றார், நீ 40 வருஷம் நீ காத்திருந்து தான் அந்த கானான் தேசத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். 40 நாள் நீங்கள் சென்று கானான் எப்படிப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சீங்களோ, அது 40 நாளுக்கு ரெஃபரன்ஸா தான் 40 வருஷம் இவர்கள் வனாந்தரத்திலே காலம் கழிக்க வேண்டிய நிலைமை. விசுவாசியே, இந்த காலகட்டத்தில் கிருபையின் யுகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சமத்தில் காத்திருங்கள், கெஞ்சுங்கள், ஜெபியுங்கள். டேக் இட் சீரியஸ். சீரியஸா கத்த சமத்தில் ஜெபியுங்கள். உங்களுடைய காரியம் எதுவா இருக்கட்டும், பணக்காரியம் இருக்கட்டும், பொருள் காரியம் இருக்கட்டும், ஒரு நல்ல வேலை காரியம் இருக்கட்டும், சம்பள காரியமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு மேரேஜ் காரியம் இருக்கட்டும், ஒரு டெலிவரி காரியம் இருக்கட்டும், ஒரு பர்த்தா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, யூ கன்சிடர் a prayer. ஜெபத்துக்கு கவனம் கொடுத்து இதிலே இதுக்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே, இதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இதற்காக நான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துல உங்களுடைய கோரிக்கை வைங்க. டெய்லி ஞாபகப்படுத்துங்க. யூ மேக் a list also. கர்த்தர் சமூகத்துல கேட்டுக்கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் இதனுடைய கான்செப்ட் என்ன தெரியுமா? 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து. சோ இன்னைக்கு கர்த்தர் சமூகத்துல நம்மெல்லாம் கெஞ்சிக்கின்னு சோத்திரம் பண்ணி உட்கார்றத பத்தி பெருசா நான் பேசல. என்னுடைய வாழ்க்கையில அக்கிரமங்களாக நான் ஃபீல் பண்ணால் உடனே கர்த்தர் சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, நான் அக்கிரம சிந்தையோடு இருக்கிறேன், பொல்லாத எண்ணத்தோடு இருக்கிறேன், நான் துர்க்கிரிய ரொம்ப கோவம்லாம் வருது, எதிர் பேசுறேன், மற்றவங்க நோவடிக்கிறேன், மற்றவங்களுக்கு துக்கமா இருக்கிறேன், என்னை நான் மாறுற ஆண்டவர், என்னை மாற்றி அமைக்கிறேன். சீக்கிரமாய் மாற்றி அமைத்து பாருங்கள், உங்களோட உபவாசம் சீக்கிரமாய் முடியும். ஹல்லேலூயா. உங்களுடைய அங்கலாய்ப்பு வேகமாக முடியும். உங்களுடைய அகோனி, அதாவது உங்களுடைய துக்கம் சீக்கிரமாக முடியும். கர்த்தர் சமூகத்துல நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வாதமா நடத்துவார். ஸ்தோத்திரம். ஒன்லி லாஸ்ட் ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். See, this is the Daniel fasting. டேனியல் ஃபாஸ்டிங் வந்து 1ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கிறது. இந்த டேனியல் ஃபாஸ்டிங் வந்து லாஸ்டா நான் சொல்லி முடிக்கிறேன், அவ்வளவுதான். என்னுடைய ஜாஸ்தி டைம் எடுக்க இஷ்டம் இல்லை. டேனியல் first chapter 8 to 21. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். Now, ஒரு சின்ன கான்செப்ட், ஒரு சின்ன விஷயம், இதை கொஞ்சம் மனசுல வச்சுங்க. ராஜா கொடுக்கிற சாப்பாடுல என்ன துரோகம் இருந்துற போகுது? ராஜா கொடுக்கிற ஆசீர்வாதத்துல என்ன இருக்க போகுது? புஷ்டியா இருக்க போகுது. நல்லா சீக்கிரமா நீங்க எல்லாம் பலப்படணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு 2 மாசம் 3 மாசம் தவணை கொடுத்துருப்பான், அதுக்குள்ள நீங்க பலப்படுங்கன்னு. ஆனால் டேனியல் சற்று யோசிக்கிறார். கர்த்தாவே, ராஜாவுடைய பக்கத்திலிருந்து வர்றது எல்லாமே புஷ்டியும் ஆசீர்வாதமும் மேன்மையான ஒரு நல்ல ஒரு அற்புதமான சாப்பாடா இருந்தாலும் கூட என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் பண்றேன். என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்துகிற விதமே வேற, என்னுடைய எண்ணங்களே வேற, என்னுடைய சிந்தைகளே வேற, எங்களுடைய சரீரத்தை நடத்துகிற எங்கள் தேவனுடைய மகிமையே வேற. ஆனால்
இந்த ராஜாவுடைய போஜனம், ராஜாவுடைய பானம் இன்றைக்கு சிஸ்டம் பிரகாரம் இப்படிதான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் போடுறாங்கன்னா அது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஒரு தீட்டாக அமையுமா? அது ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசாபாசத்துக்கு இடமாகவும் ஒரு தவறான சரீரத்தினுடைய வளர்ச்சிக்கு தவறாகவும் மாறிடுமோ? எதையுமே சிந்திக்கிற ஒரு அனுபவம். அதுக்கு தான் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஜெபிக்க சொல்றாங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம். சாப்பிடுற டைம் எல்லாம் அந்த ஒரு 30 நிமிஷம் 40 நிமிஷம் வரைக்கும் நமக்கு கஷ்டமே தர்றதில்ல, அருமையா சாப்பிட்டுன்னு போவோம். ஆனா அந்த ½ மினிட், அந்த 1 மினிட் கண்ணை மூடி ஜெபம் பண்றதுக்கெல்லாம் நம்மளுக்கு என்னென்னவோ தலை கிறுக்கி அடிக்குது. ஆனா எவ்வளோ நேரம் ஜெபிக்கிற மாதிரி தருது, சீக்கிரம் முடிக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரி தருது, இவ்வளோ பெரிய ஜெபம் தேவையா அப்படின்ற மாதிரி தருது, ஜெபமே தேவையா அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருது. ஆனா சாப்பாட்டுக்கு உக்காந்த பிறகு உலகத்தையே நம்ம மறந்துடுறோம். சுவாசி, நம்முடைய வாழ்க்கையில ஒரு உணவு அப்படின் பொழுது சில நேரத்துல நம்முடைய வாழ்க்கையினுடைய குவாலிட்டியை நம்ம விட்டுறோம். சில நேரத்துல குவாலிட்டியை இழந்துடுறோம், நம்மளுடைய கேரக்டரே மறந்துடுறோம் நம்மலாம். தட் இஸ் வெரி டேஞ்சர். இன்னைக்கு தானியேல் நமக்கு ஒரு அறிகுறியை கொடுக்கிறார். என்ன அறிகுறி? ஆண்டவராகிய கர்த்தர் இந்த சரீரத்தை, ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை, it is not as far as the worldly food, ஒரு உலகத்தினுடைய சாப்பாடுக்கு சமமாய் கர்த்தர் என் சரீரத்தை மாற்றவில்லை. எனக்கு தேவைப்பட்டதை சாப்பிடும்படி மாத்திரமே கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். எனக்கு சம்பந்தப்பட்ட உணவை மாத்திரம் சாப்பிடும்படி தேவன் என்னை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். ஒரு நல்ல சாப்பாடு கிடைச்ச உடனே அப்படியே அலமோதுறது, அப்படியே மனச பறி கொடுக்கிறது, வெளியில காட்டுறதுல, ஆனா உள்ளம் பறி கொடுக்கும். பல நேரத்துல பசி ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்ட நேரத்துல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, உங்களை நீங்கள் மறந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்ப நான் சீக்கிரம் சாப்பிடணும்ன்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்துருவீங்க. சுவாசியே, தானியேல், என் ஆண்டவராகிய கர்த்தர் எப்படியும் என்னை ஆசீர்வாதமாய் வைக்க முடியும், பலமாய் கர்த்தர் வைக்க முடியும், என்னை ஆசீர்வாதமாய் உமக்கு பிரயோஜனமான கருவியாக என்னை வைக்க முடியும். ஐ நோ. ஆனால் இது ராஜாவுடைய போஜனத்தால் மட்டும் தான் ஆகும். நான் அதை ஒத்துக்க மாட்டேன். ராஜாவுடைய அந்த புஷ்டியான பங்காக மட்டுமே இருக்குமானால் அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். என் ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு கிரியை செய்ய முடியும். ஹியர் ஒரு நான்வெஜ் இல்ல வெஜ்னுடைய காம்படிஷன் கிடையாதுங்க. இட்ஸ் நாட் த காம்படிஷன் ஆஃப் நான்வெஜ் அண்ட் வெஜ், இட் இஸ் த காம்படிஷன் வித் த ஃபுட். கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஆகாரம், அதான் அதனுடைய முக்கியத்துவம். தேவன் பிரதானியின் தலைவனத்தில் தயவு இரக்கம் கிடைக்கும்படி செய்தார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வசனம் பாருங்க எப்படி சொல்லுதுன்னா, நீ எடுக்கிற தீர்மானத்திலே என் தேவன் உன்னோடு கூட பங்காக மாறுகிறார். நீ எடுக்கிற தீர்மானம் எதுவோ அதுக்கு தேவன் உனக்கு பங்காக மாறுகிறார். ஆஃப்டர் ஆண்டவர் சொல்வார், வாட் இஸ் ஆஃப்டர் ஆல்? அந்த ஒரு ட்ரிங்க்ஸ், அன்வான்ட் ட்ரிங்க்ஸ் விட்டு வச்சது எல்லாமே அவன் கொடுத்துருப்பான். சாப்பிடப்பா, அது ட்ரிங்க்ஸ் ஒண்டி அவாய்ட் பண்ணிடு, சொல்லிக்கலாமே, ஆண்டவர் சொல்லலாமே, ஆவியானவர் சொல்லலாமே. சில நேரத்தில் அதை கூட பேசுவார். ஆவியானவர் என்னோட பேசினார், ட்ரிங்க்ஸ் விட்டுறா, இது ஒண்டி சாப்பிட்றா அப்படின்னாரு ஆண்டவர் பேசிட்டார். சில நேரத்தில் ஃப்ளைட்ல கூட வருவாங்க, ரொம்ப காஸ்ட்லி ஃப்ளைட்ல வந்தா அவங்க ட்ரிங்க்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்தாங்க, வாங்கி குடிச்சிட்டேன். நான் என்னன்றேன், உன்னுடைய வாழ்க்கையில நீ என்ன தீர்மானம் எடுக்கிறியோ அதை வச்சு தான் உன்னுடைய இலக்கு நடந்து போகும், உன்னுடைய முடிவு வந்து சேரும். எந்த இடத்துலலாம் நீ லீனியன்ஸ் கொடுத்து வாழ்வியோ அதே லீனியன்ஸ்ல தான் உன்னுடைய வாழ்க்கை போய் நிற்கும். எந்தெந்த இடத்துல தேவனுக்கு மரியாதை கொடுப்பியோ, எந்தெந்த இடத்துக்கு பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்பியோ, எந்தெந்த இடத்துல பேரண்ட்ஸுங்களுக்கு மரியாதை கொடுப்பியோ, சபைக்கு மரியாதை கொடுப்பியோ, வசனத்துக்கு மரியாதை கொடுப்பியோ, அந்த லெவல்ல தான் உன்னுடைய வாழ்க்கையே நிற்கும்.
இன்னைக்கு அவன் தீர்மானம் பண்றான், என்ன நடக்கட்டும், அந்த போஜன பதார்த்தங்களிலே நான் திட்டுப்பட முடியாது, திட்டுப்பட முடியாது. வேண்டாம், கர்த்தர் சமூகத்துல கேட்கிறான், ஆண்டவர் அதை கொடுக்கிறார். தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவு இருக்கும் கிடைக்க செய்தார். இறக்க செய்தார். It's a small matter. It's a matter of food only. சாப்பாடு விஷயம் தான். இதுக்கு என்ன பெரிய கதை, இதுக்கு என்ன பெரிய விவகாரம் நீ கேட்கலாம். ஆனால் எந்த விஷயமோ பரிசுத்த மனுஷர்களுக்கு, பரிசுத்த ஆவியை பெற்ற மனுஷர்களுக்கு, பரிசுத்த வாழ்க்கையை நடத்துகிறவர்களுக்கு everything is counted. Everything is counted. போஜனத்தையும் பானத்தையும் குறித்து ராஜா, என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன், உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போறவைகளா இருந்தால் காண வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணிடுவாரே என்றார். 10 நாள் வரைக்கும் டெஸ்ட் இஸ் given. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். யூ டெஸ்ட் பை 10 days. எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளை குடிக்க தண்ணீரை கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபர்கள் முகங்களையும் ஒத்து பாரும். நல்ல ஒரு நான்வெஜ், விதவிதமான சாப்பாடு, நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவங்க செய்யறது ஒரே ஒரு சின்ன தீர்மானம் தான், எதுவா இருந்தாலும் சரி தீட்டுப்படக்கூடாது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஜெபம் பண்ணுங்க, நீங்க போய் தனியா ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தாவே, இதுல என்ன தீட்டு இருக்குது ஆண்டவரே, நீ கேட்டு பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவாரு இதுல என்ன தீட்டு இருக்குது. ஆனால் இவங்க என்னன்றாங்க, வெரி சிம்பிள் மேட்டர், புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீர் குடி. இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான் கேட்கறான். நம்ம கூட இவ்வளவுதான் சாப்பிட்டுக்கிறோம், நம்மளுக்கும் எவ்வளவு பலவீனம் வருது, எல்லாமே ஆயின்னு தாக்குது. ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கிலும் அவர்கள் முகம் களை உள்ளதாகவும் சரீரம் புஷ்டி உள்ளதாகவும் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். So it's not the matter of food. It is not the matter of food they consumed. சாப்பிட்ட சாப்பாடுனால் வரல, எடுத்த தீர்மானத்தினாலே, எடுத்த ஜபத்தினாலே, எடுத்த வைராக்கியத்தினாலே, கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்த வைராக்கியத்தினாலே தேவன் அவர்கள் கொடுக்கிற ஒரு ஆவிக்குரிய புஷ்டி. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? கர்த்தரோடு பேசி பாருங்க, கர்த்தரோடு ஜெபிச்சு பாருங்க. பல நேரத்துல நம்முடைய காரியம்னா நான்வெஜ்ஜுக்கு வெஜ்ஜுக்கும் there will be always competition. அது ஒருபோது கிடையவே கிடையாது. நம்முடைய சமாதானத்துக்கு எனர்ஜி ஜாஸ்தி கூட்டுறதுக்காக நம்ம சாப்பிட்றோம், அவ்வளவுதான். பட் எனர்ஜி எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவுதான் உடம்பு எடுத்துக்கோ, மிச்சதெல்லாம் வேஸ்டா தான் போயிடும். இட் வில் பிகம் கொழுப்பா மாறி போகுது, அவ்வளவுதான். சிம்பிள் மேட்டர் தான். ஆனால் இங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் ஜெபிக்கிறவனை கனப்படுத்துகிறார். ஒரு காரியத்துக்காக தன்னை டெடிகேட் பண்றவனை கர்த்தர் கனப்படுத்துகிறார். சாப்பிடுற காரியமா இருந்தாலும் சின்ன விஷயமா இருந்தாலும் அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மனுஷனை தேவன் கனப்படுத்துகிறார். சிம்பிள் மேட்டர் தான். ஒரு டெஸ்டுக்கு வந்தான், கேட்டான், பண்ணான். நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? அங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும், இட் இஸ் நாட் தட் நான் தீட்டு பண்ணக்கூடாதுன்னு ஒதுக்கிட்டது வேற விஷயம், காய்கறியை சாப்பிட்டது ஒரு விஷயம், அவன் கொடுத்ததெல்லாம் சாப்பிடல ஒரு விஷயம். ஆனால் த அல்டிமேட் எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, அங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்கிலும் ஆமென் இவனை புஷ்டியாகவும், ஆமென் என்ன கலை என்ன வந்தது? முகக்கலை. முகக்கலையும் வர்றதை பார்த்த உடனே இன்றைக்கு ராஜாவுக்கு கரெக்டா நான் கொடுத்த சாப்பாடுல கரெக்டா சாப்பிட்டுமா யாரு? டேனியல் மட்டும்தான் அப்படின்ற ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டான். ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் கொடுத்த உணவுக்கு ஒரு லாபமாய் மாற்றவன் யாருன்னா அவன் டேனியல் மட்டும்தான்றான். சுவாசி, உன் உள்ளத்திலே கர்த்தருக்குள் நீ என்ன தீர்மானம் எடுக்க போகிறாய்? எந்தெந்த விஷயத்துக்கு எந்தெந்த இடத்துல தீர்மானம் எடுக்க போகிறாய்? எந்தெந்த காரியத்துக்கு எந்தெந்த காரியம் நீ பண்ண இதை பத்தி சிந்திக்க போகிறாய்? யோசித்து பாருங்க. உன்னுடைய ஒப்பு கொடுத்தலுக்கு ஒரு பலன் உண்டு. நீ எது எதுக்கெல்லாம் விட்டு கொடுக்கிறாயோ அதுக்கு ஒரு பலன் உண்டு.
நீ தேவனுக்கென்று எதை விட்டு கொடுக்கிறாயோ அதற்கு ஒரு லாபம் உண்டு. ஆண்டவராகிய கர்த்தருக்கென்று உன்னை எதுக்காய் ஒடுக்குகிறாயோ, எதை விட்டு கொடுக்கிறாயோ, அதனுடைய பலனை தேவன் கொடுக்காமல் விட மாட்டார். Always there will be honor. கர்த்தர் உன்னை ஒருபோது கைவிட மாட்டார். ஜெபத்திற்கு பதில் உண்டு, உபவாசத்துக்கு பதில் உண்டு. 40 நீ காத்திருக்கிற காத்திருத்தலுக்கு எப்பொழுதுமே பலன் உண்டு. காத்திருக்கிற எந்த ஒரு மனுஷனும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயம் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபமும் உபவாசமும் இந்த காத்திருத்தல் இருக்குமானால், இது அது டோன்ட் வரி. எங்கெங்க முடியுமாங்கெல்லாம் ஜெபிங்க, எந்தெந்த இடத்துல முடியுமோ உபவாசமா இருங்க, கர்த்தருக்குள் சீரியஸா இருந்து பாருங்க. தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போதுமானவர். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு எதை விடுகிறாயோ, கர்த்தருக்கென்று எதை நீ உன்னால் விட முடியுமோ, அதனாலே கர்த்தர் உன்னை ஜெயிக்க செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory to Father. Lord, I praise you. Hallelujah. உலகத்துல எல்லா பகுதிகளை கொடுத்தவர்கள் 40 நாள் உபவாசம் என்று சொல்லி எடுக்கிற இந்த நாட்களிலே இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டீங்க இல்லைங்களா? கொஞ்சம் எழுந்து நிக்கலாமா? எழுந்து நிக்கலாமா? ஹல்லேலூயா. எழுந்து நிக்கிறதுங்கிறது அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு சைன். ஆண்டவரே நான் தாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாருமே சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே வாலிபர்கள் எல்லாருமே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா கர்த்தருடைய பிள்ளையே? ஸ்தோத்திரம். எஸ்றாவை குறித்து நம்ம ரொம்ப அழகா கேட்கிறோம். ஸ்தோத்திரம். எஸ்றாவின் புத்தகத்திலே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எதற்காக உபவாசித்தார் பாருங்க. அவர் ஸ்தோத்திரம் தேவனுக்கு முன்பாக தாழ்த்துகிறது. ஸ்தோத்திரம். எங்களுக்காக, பிள்ளைகளுக்காகவும், எல்லா பொருள்களுக்காகவும் அவர் தேவையான வழியை தேடுகிறதற்கு, தேவனுக்கு பிரியமான வழியை தேடுகிறதற்கு முதலாவதாக அந்த வாழ்க்கையில தாழ்மை வேணும். ஸ்தோத்திரம். பாருங்க, தாழ்மைக்கு கூட ஒரு உபவாசம் அவசியமா இருக்கு. நீங்க நிறைய நேரத்தில் நம்ம தாழ்மைப்படாதனால நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதே இல்லை. ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறோம், ஆனா பெற்றுக்கொள்றதில்லை. தாழ்மைப்படுவோம். இந்த உபவாச நாட்களிலே தாழ்மைப்படுவோம். தேவனுக்கு பிரியமானதை தேட ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? எல்லாரும் இங்க இருக்கீங்களா? Praise the Lord, praise the Lord. Hallelujah. ஆவியானவர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. நீ எடுக்கிறதான தீர்மானம் கேலியும் பரியாசமும் இருக்கலாம். நீ பெரிய பிரசித்தமான ஒருவேளை கேலி பண்ணலாம். நான் அதை விட்டுட்டேன், இதை செய்ய மாட்டேன்னு சொல்லும்போது கேலியா இருக்கலாம். ஆனா தானியேலை போல கர்த்தரை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தானியேலை போல உன்னை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். நீ எடுக்கிறதான அந்த உபவாசம், எடுக்கிறதான அந்த ஜெபம், எடுக்கிறதான தீர்மானம், தேவ சமூகத்திலே காத்திருக்கிற காத்திருப்பு எல்லாமே உனக்கு ஒரு பலனை கொண்டு வரும். Amen. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்க குடும்பத்திலே, உங்க இனச்சின்ன பந்தங்கள் மத்தியிலே, உங்க நண்பர்களுக்கு முன்னாலே நீங்க இவ்வளவு தூரம் ஆசீர்வாதமா இருக்கீங்க. இவ்வளவு தூரம் கர்த்தர் உங்க குடும்பத்தை உயர்த்திருக்கிறாருன்னா காரணம் என்ன தெரியுமா? நீங்க எடுக்கிறதான உபவாசம், நீங்க கர்த்தருக்கு வேண்டி எடுக்கிற தீர்மானம். என் தேவனை துக்கப்படுத்தக் கூடாது, என் தேவனை நான் மகிமைப்படுத்தணும்னு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானத்தின் நிமித்தம்தான் இன்னைக்கு கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப தம்பி, தங்கச்சி, எத்தனையோ நண்பர்களை பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்கன்னா நீங்க கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கணும். நீங்க கர்த்தருக்காக எடுத்த தீர்மானம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எலியாவை குறித்து பார்த்தோம், எலிசாவை குறித்து பார்த்தோம். ஹல்லேலூயா. பிரதான உபவாசம் எவ்வளவு அருமையான ஒன்று. ஓ
எவ்வளவு நாள் உபவாசம் எடுக்கிறேன் என்பது அல்ல. ஹalleluya. எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்கிறேன், எவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேன், எவ்வளவு தாகத்தோடு இருக்கிறேன், எந்த அளவுக்கு தாழ்மைப்பட்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன், எந்த அளவுக்கு அதாவது தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவ சமூகத்திலே காத்திருக்கிறேயோ அதை கர்த்தர் கொடுக்க வல்லவரே. கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? உபவாசம் வீணா போகாது, ஜெபம் வீணா போகாது, விடுதலை காத்திருப்பு வீணா போகாது. கர்த்தரே நிச்சயம் கர்த்தர் உயர்த்தவே நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? கர்த்தர் கர்த்தருக்கு நாமே கர்த்தர் Hallelujah.
காணிக்கை நேரம்